மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போதே ஜார் நல்லா சூடாகும். அந்த சூட்டுலேயே இந்த பவுடர் நல்லா ரோஸ்ட் ஆயிரும். இந்த கரம் மசாலா அப்படி ரோஸ்ட் ஆகிறதே போதுமானதாக இருக்கும். சப்போஸ் ஓவர் குக் பண்ணிட்டோன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கசப்புத்தன்மையாக மாறிடும். அதனால் ஓவர் குக் பண்ண வேண்டாம். மிக்ஸி ஜாரில் ஆகிற ரோஸ்ட்டே போதுமானதாக இருக்கும். இப்போது நல்லா ட்ரை ஜாரில் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்திடுறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தினதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு 12 ஏலக்காயை இதோட சேர்த்தி இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கரம் மசாலாவை அரைக்கும் போதே மைல்டாக ஸ்மெல் வந்தது. மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணதும் நல்ல ஹெவியான ஸ்மெல்லுங்க. மிக்ஸி ஜாரும் நல்லாவே சூடாயிடுச்சு. இதில் சுற்றி வரும்போது இந்த பவுடர் நல்லாவே ரோஸ்ட் ஆகிருக்கும்.